மாற்றாமல் நான் அப்படியே பிரேக்கை மிதிச்சிட்டு இருந்தேன். அங்கே வந்து எனக்கு கியர் கிடையாதுல்ல, அதனால் பிரேக்கே மிதிச்சிட்டு இருந்தேன். கிளச்சை மிதிச்சு கியர் மாற்றாமல். அதுதான் பிரச்சனை ஆச்சு. அப்புறம் போய் ஒருத்தர் நின்றுட்டே இருந்தான். நான் அவன் மூவ் பண்ணிடுவான் கால்குலேஷனில் இருந்தேன். அவன் நின்றுட்டே இருந்தான். பின்னாடி விட்டியா? பின்னாடி விட்டா சொல்லியாச்சு. அவன் வண்டிக்கு பின்னாடி டேமேஜ். எதுவும் கொடுக்கல, எடுத்து வந்துட்டோம். என் மேலே எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு அவன் வந்தா சும்மா பூ படிச்சுட்டு இடிக்கும் போது இடிச்சுட்டு அவன் பக்கத்துல இருந்து போ அப்படின்ட்டான். ஏன் அவன் ஏதோ விவகாரம் பேசிட்டு இருந்திருக்கான் நடு ரோட்டில் நின்றுட்டு. அதனால அடிச்ச உடனே அவன் வந்து இன்னொருத்தன் போ அப்படின்ட்டான். இந்த வண்டிக்கு பம்பர் பிடிச்சி ரேடியேட்டர் மாற்றணும். ஒரு 25 ரூபா செலவு வந்துச்சு. இந்த இதெல்லாம் ஸ்க்ராட்ச் நான் உள்ள போயிடுச்சு. அப்படியே பவன்ட்டு வராது. ஸ்ப்ரைட் சவுண்ட் தான் ஸ்ப்ரைட் ஜிசி. சரி, இது இங்கே அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க ரேடியேட்டரில் தண்ணி இல்லாமல். அங்கே என்ன ஆச்சு? ரேடியேட்டர் அதில் சொல்லி கார்லாம் இருக்கு. இப்போ இவன் சின்ன கார்லாம் இருக்கு தெரியுமா? தெரியுமா? அடிச்ச உடனே ஹீட் ஆயிடுச்சு. இன்ஜின் இன்னொன்று 100 கிலோமீட்டர் வந்தோம். சரி, அவன் வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது, இன்னுமே பிடிச்சா ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம். லெஃப்ட் பண்ணோம். இன்ஜின் ஹீட் ஃபுல் ஆயிடுச்சு, செம ஹாட் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஆள் இருந்தான் ரேடியேட்டர் சவுண்ட் பண்ணுறது. அவன் சோப்பு வச்சு குடித்தான். அது இன்னொரு திருச்சி வரைக்கும் வந்து அங்கே பிடிங்கிருச்சு. சோப்பு லைஃப் பாய்ஸ் சோப்பு போங்க. அவனே அங்கே வந்து அங்கே பிடிங்கிருச்சு. அடிடாஸ் இல்லையா? சோப்பு அடிடாஸ் கிடையாது. ஓகே, சரி ஆரம்ப. அப்புறம் திருப்பி இன்னொரு சீல் ஏதோ வச்சோம். அப்புறம் அதுவும் பிடிங்கிருச்சு மாதிரியில் வந்து. அப்புறம் என்னாச்சு கதை முடியும்? எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணுறது? நாளைக்கு ஃபேஸ்புக்கில் பாரு.